ஆயிடுச்சா. அவர் அங்கிருந்து பண்ணினா கூட அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக எடுத்து தம்பி திருவாளப்புத்தூர் கல்யாமூர்த்தி, இங்கே கலியமூர்த்தி தம்பி இங்கே ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கார். இங்கே வாங்க தம்பி, எனக்கு என் கைனால் உங்களுக்கு போத்தணும் வாங்க. இவங்க தாத்தா பசுபதி தவக்கார்கிட்ட எங்கள் அண்ணன் வந்து 2-3 வருஷம் தவில் கற்றுட்டாங்க. என்னுடைய மூத்த அண்ணன். நானும் தம்பி நிறைய வாய்ச்சிருக்கோம். கலியமூர்த்தி தம்பி நானும் பல தாளங்களில் பல ஊர்களில் நிறைய வாய்ச்சிருக்கோம். அப்புறம் போக போக ஏன் இப்போ வாசிக்கலான்னு கூட கேட்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அப்போ இருந்த காலங்கள் நாதஸ்வர வித்வான்கள் ஆடியன்ஸ் எல்லாம் வேறு. இப்போ நான் வாய்ச்சதே அவர் வாங்கி வாசிக்கிட்டு இருந்தா என்ன அவர் வாசிக்கிறது மட்டுமே அவர் வாங்கி வாசிக்கிட்டு சொல்கிற காலம். அப்போ அப்படி இல்லை. வலங்கை மான் அன்னைகிட்ட இருந்தால் நான் காலப்பிரமாணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் சொல்லலை, அவர் இருக்கும்போதும் சொன்னேன்னா காலப்பிரமாணம்னால் அப்படின்னா என்ன. சில கேள்வி, எந்த காலத்தில் தனியாவர்த்தனை ஆரம்பிக்கிறாரோ அதே காலத்தில் அந்த முடிக்கும் போது அந்த காலப்பிரமாணம் இருக்கும். ஆமாம், சத்தியம் அது. நான் ஒரு 300லேருந்து 500 கச்சேரி அவரோட வாய்ச்சிருக்கேன். அதை அப்படி வாய்ச்சி தான் நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், ராகவ பிள்ளை, நாச்சியார் கோயில் ராகவ பிள்ளை முழுத்தவர். எப்படி ராஜரத்ன பிள்ளை முழு நாதஸ்வரமோ முழுத்தவர்லாம் அவர் தாவெல்லாம் நாங்கள் இன்னும் யாருமே வாசிக்கலை. நானும் வாசிக்கலை, தம்பியெல்லாம் வாசிக்கலை. சா கொஞ்சம் கலந்துருக்கும் தாவோட. எங்களுக்கெல்லாம் சுத்தமான தான்னா வாயில் சொல்கிறத விட சுத்தமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், தானே அவர் தான் நாச்சியார் கோயில் ராகவ பிள்ளை. அதுக்கு சொந்தமானவர் அவர். அதுக்கு அடுத்து வலங்கைமான் சண்முகசுந்தரமில் காலப்பிரமாணத்தவர். நான் பண்ணி அப்படி பிரித்து வச்சுருக்கேன். ராமதாஸ் பிள்ளை, திருவிழந்தூர் ராமதாஸ்ன்னு அழகுத்தவர். ஆளும் அழகு, வாசிப்பும் அழகு. வடபவாதி மங்கலம் தட்சிணாமூர்த்தின்னு விவகாரத்தவர். விவகாரம்னா தப்பாக இல்லை, அது ஒரு ஏருக்கு மாறாகவே இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆமாம், யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி என்ன கற்பனைத்தவர். கற்பனைனா போய்கிட்டே இருக்கும், அந்த பாட்டுக்கு வந்தது வராமல் வாசிப்பார். உள்ளதை சொல்லணும் இல்லையா, இல்லைன்னா சாப்பாடு கிடைக்கணுமா, நமக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா. யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தின்னு கற்பனைத்தவர். திருப்பதி முனிராமையா மாமா அபிநயத்தவர். அது திருப்பதியில் முனிராமையான்னு வாசிச்சுட்டு இருந்தார். அவரோட வாசிச்சுட்டு இருக்கும்போதே நின்றுக்கிட்டு வாசிக்கும் போது நமக்கு பயம் வந்துடும். நாங்கள் பாதி பயந்துருவோம், தம்பிக்கு தெரியும். திருச்செந்தூர் நயினார் சாமி ஞானத்தவர். அவரோட நான் கச்சேரிக்கு புறப்பட்டேன்னா அப்போல்லாம் கார் இல்லை, பஸ் தான். பஸ்ஸில் போகும்போதே ஒரு பயம் வந்துடும். என்னடா அவரோட போய் எப்படி அப்படி ஒரு ஞானத்தவர். நான் ஒரு தடவை இப்போ சமீபத்தில் தம்பி எனக்கு மாயவரத்துக்கு போயிருக்கும்போது பெரிய ஒரு விருந்து பண்ணிச்சு. எனக்கு வீட்டில் கூப்பிட்டு போய் அப்போ சொன்னேன், என் தம்பி இந்த நயினார் சாமி தவில்னா எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது, உங்களுக்கு எப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் சொல்லலை, எனக்கு அப்படி தான் இருந்தது. அப்படி தவில். அதெல்லாம் தவில்கள்லாம் நம்ம நாட்டோட பெரிய சொத்துக்கள். அதெல்லாம் நாதஸ்வரம் தவில். அதில் அப்போலேருந்து நானும் தம்பி நிறைய வாய்ச்சிருக்கோம். என்கிட்ட அதுக்கு அவ்வளோ அன்பு, எனக்கு அன்பு. அவங்க ஊரில் கூட்டிகிட்டு போய் என்னை திருவாளப்புத்தூரில் வாசிக்க வச்சு ரொம்ப பெருமையெல்லாம் படுத்துனாங்க. என்னை ரொம்ப கவனித்து பெருமைப்படுத்துகிறாங்க. தம்பிக்கு என்னுடைய ஒரு பெரிய மகிழ்ச்சியாக அதை நினைத்து பொன்னாடி அணிவிக்கின்றேன்.